சகோதரிகளா வாங்களேன், ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். சுற்றளவு எப்படி இருக்கணும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். கொக்கிப்பட்டியில் 3வது கொக்கி சென்ட்ரு கொக்கியிலேருந்து ஹாம் கோல் வரைக்கும் நீங்கள் டேப் இன்ச் டேப் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சுற்றளவு எவ்வளோன்னு வரும். அதை தாங்க நம்ம பாடி சுற்றளவு. பாடி சுற்றளவு இந்த மாதிரி 2 மடிப்பாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்த பிறகு இதை 4ஆக மடிச்சுக்கணும். நல்லா பாருங்கள், இந்த ஃபினிஷிங் பக்கம் இந்த பக்கம் தான் வரும். ஓப்பன் பக்கம் வந்து அந்த பக்கம் வரணும். இங்கேருந்து இங்கே பாருங்கள், முன்னேக்கு நான் எடுக்கிறேன்னா முன்னேக்கு வந்து அவங்களுக்கு 6.5 வருது. 6.5க்கு நான் 6.25 வச்சுருக்கேன். 6.25 வச்சுட்டு முன்னேக்கு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து அகலம் வந்து நான் 2.5 இன்ச் வச்சுருக்கேன். நம்ம அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி 2 இன்ச்சிலேருந்து 2.25 2.5 2.25 வரைக்கும் வைக்கலாம். அவங்க வெயிட் எப்படி இருக்காங்கன்னு. இது வந்து 11.5 தான் சுற்றளவு, அதனால் நான் 2.5 வச்சுருக்கேன். ஆனால் 2.25 வச்சுருக்கலாம், கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு வச்சு. அப்புறம் அதே ஷோல்ட்ரு வந்து 3 3.5 வரும். அதாவது அவங்க அகலத்துக்கு ஏற்ற மாதிரி, உடம்பு அகலத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். வச்சுட்டு ஹாம் கோலுக்கு வந்து முன்கழுத்து என்ன எடுக்கிறனோ அதே அளவை தான் ஹாம் கோலுக்கு நான் வைப்பேன். அப்புறம் பேக் கழுத்து அளவு எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் கட்ஜோலிக்கு அளவு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே 12 தான் வரும். 12லேருந்து 13 14 15 வரைக்கும் வரும். அவங்க எவ்வளோ வெயிட்டாக இருக்காங்க கொஞ்சம் அப்படின்னா அவங்களுக்கு 15 வரைக்குமே எடுக்கலாம். கட்ஜோலி எடுத்து அந்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஈஸியாக வெட்டி எடுத்துட்டோன்னா நம்ம கட்டிங் முடிஞ்சுது. எப்பயுமே நம்ம லைனிங்கில் தான் முதல் கட்டிங்கை போட்டு வெட்டி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா தான் ப்ளவுஸ் பீட்டை வைக்கிறோம். ப்ளவுஸ் பீட்டை வச்சு இந்த லைனிங்கை மேலே போட்டு அங்கங்கே குண்டு ஊசி வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு கட் பண்ணும்போது நகராது, துணி நகராமல் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் கட் பண்ண லைனிங் பீஸை வந்து ஜாக்கெட் பிட் மேலே போட்டாச்சு. நான் பின்னும் ஊக்கும் போட்டு குண்டூசி போட்டு பின் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துடும். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஈஸியாக தைக்க ஆரம்பிச்சிடலாங்க. நான் முதல்ல ஸ்லீவை கட் பண்ணி வச்சுப்பேன். சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி பாடிக்கு துணி வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவை கட் பண்ணுங்கள். சில சமயத்தில் நம்ம ஸ்லீவை முதல்ல கட் பண்ணுறதால சுற்றளவுக்கு எட்டாத போயிடும். அதனால் சுற்றளவுக்கு கரெக்டாக இருக்கா துணின்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையை கட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தயவுசெய்து 1 மீட்ரு துணி வாங்கி கொடுங்க. 1 மீட்ரு துணியில் அதை ஒன்றும் மீற போகிறது கிடையாது. அதை வச்சு டெய்லர் ஒன்றும் கோட்டை கட்ட போகிறது கிடையாது. சிலர் வெயிட்டாக தான் இருக்காங்க, 90 80 தான் வாங்கி தராங்க. அது அங்கங்கே ஒட்டு போட்டு நாங்கள் தைக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு போதும்னு ஆகிடுங்க. அதனால் கொஞ்சம் 1 மீட்ரு வாங்கி கொடுங்க. கொஞ்சம் சுற்றளவு 13 14 வருது அப்படின்றவங்க ஒரு 1.25 மீட்ரு 1.5 மீட்ரு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்குங்க எங்களுக்கு தைக்கிறதுக்கும். பட்டி பீஸ்க்கெலாம் பார்த்திங்களா, எக்ஸ்ட்ரா பீஸ் தான் நாங்கள் தான் போட்டு தைப்போம். அதுக்கெல்லாம் என்னங்க பண்ண முடியும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் 80 தான் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. 80 எடுக்காதீங்க, பத்தாதுங்க. 1 மீட்ரு கரெக்டாக எடுத்து கொடுங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக நாங்கள் ப்ளவுஸ் தைச்சி தந்துடுவோம்.